அமெரிக்காவில் இருக்க ஒரு எலிபென்ட் சான்ச்சுரியில வாழ்ந்துட்டு வந்ததுதான் இந்த டாராங்கிற இந்த யானை. இந்த யானை பல வருஷமா சர்க்கஸ்ல தான் இருந்திருக்கு. பிறகு மீட்டெடுத்து கொண்டு வந்துதான் இந்த எலிபென்ட் சான்ச்சுரியில வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த யானை அந்த சான்ச்சுரிக்கு வந்ததுல இருந்து அது உண்டு அது வேலை ஒன்று தான் இருந்திருக்கு. ஆனா 2003ஆம் ஆண்டு தான் எதிர்பாராத விதமா இந்த பெல்லாங்கிற இந்த நாயை சந்திச்சிருக்கு. சந்திச்சதுல இருந்து இவங்களுக்குள்ள எப்படி ஒரு நட்பு உருவாச்சுன்னு தெரியல. ஆனா ஒரு பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு அழகான நட்பு இவங்க 2 பேருக்குள்ளேயே உருவாக ஆரம்பிச்சிருக்கு. எங்க போனாலும் ஒன்னா போறது, ஜாலியா அங்கேயும் இங்கேயும் சுத்துறது, சாப்பிட போனா கூட அங்கேயும் இங்கேயும் ஜாலியா போயிட்டு வருது, இந்த மாதிரி பல விஷயங்களை ஒன்னா செய்ய ஆரம்பிச்சிருக்குங்க. இவங்க நட்பு எந்த அளவுக்கு பிரிக்க முடியாம போயிருக்குன்னா 2008ஆம் ஆண்டு பெல்லாவுக்கு முதுகுல ஒரு காயம் ஏற்பட்டு நடக்க முடியாம போயிருக்கு. இதனால இதை வைல்ட் லைஃப் சான்ச்சுரியில இருக்க ஆபீஸ்க்குள்ளே வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இது எதுவுமே டெராக்கு தெரியல. 2300 ஏக்கர் பரப்பளவு இருக்க இந்த சான்ச்சுரியில கரெக்டா அந்த ஒரு மூலையில வந்து மட்டும் நின்னுகிட்டு எப்படியாவது பெல்லாவை பாத்திர மாட்டோமான்னு சொல்லி அந்த பெல்லா இருக்கிற பக்கமே பார்த்துக்கிட்டு சோகமா நின்றுட்டு இருந்திருக்கு. அங்க இருந்தவங்க இவங்களோட நட்பை புரிஞ்சுக்கிட்டு அப்பப்ப பெல்லாவை கூட்டிட்டு வந்து காமிச்சிருக்காங்க. பிறகு எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் இவங்க நட்பு